உடல், உயிர், கருமையம், மூளை, புலன்கள், மனம், அறிவு இத்தனையும் சேர்ந்தாதான் ஒரு 8 விதமான தொடர் இயக்கம் இருக்கணும். அந்த தொடர் இயக்கம் 8 இருந்தாதான் ஜீவன். இதுல தொடர் இயக்கம் ஒண்ணு விட்டு போச்சுன்னு வச்சுங்க, அது ஜீவன் இல்லை. சாதாரணமாக உயிரற்ற பொருட்கள், சட பொருட்கள் சொல்லலாம். கடல், நிலம், ஆகாயம் இந்த 3லும் வாழ் உயிர்களுக்கு கணக்கெடுத்த 8ல் 1 இயங்கவில்லை என்றால் விடல் வேண்டும். ஜீவன் என்ற பெயரை அதற்கு. வேறு பெயர் சடப்பொருள் என்று உரைத்திடுதல் நீதி. இந்த முறையில நீங்க முதல்ல உற்பத்தி கணிச்சு கொண்டா மனிதமான வரையில அதுவே தொடர்ந்து இயங்குவதனால இப்போ கண்ணால பார்க்கிறோம். அந்த சமயத்துல காந்த சக்தி ஒளியாக மாறுகிறது. அந்த ஒளியை உணர்கிறது. அந்த ஒளியின் மூலமாக இன்ப துன்பம் அனுபவிக்கிறது. இவ்வளவும் உண்டாகுது உயிர்கள் என்ற இடத்துல. அப்போ இறைநிலையே தான் உடலாகவும் இருக்கிறது, உயிராக இருக்குது. உயிர்னு சொன்னா நுண்ணிய அணுக்கள் உடல்ல ஓடிட்டே இருக்கின்றனவே, அது சூக்கும சரீரம் என்றும் அதைத்தான் உயிர் என்று சொல்றோம். அதுல இருந்து உற்பத்தி ஆகிறதா காந்த சக்தி, அதான் காரண பொருள் என்று சொல்றோம். ஆகவே இந்த முறையில தன்னை உணர்ந்து கொண்டால் இறைவனே தான் நானாக இருக்கிறான், இறைவனே தான் என்ன நானாக வடிவமெடுத்து இயங்கிக் கொண்டிருக்கிறான். அதே போல பேரியக்க மண்டலம் முழுவதும் பார்க்கிறோம். ஒன்றுக்கொன்று எவ்வளவு இடைவெளி வச்சு ஒழுங்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது. எப்படி சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே 9 கோடி மைல் தூரம். எப்படி வந்தது? சூரியன் நடுமையத்திலிருந்து அதை 9 கோடி மைலுக்கு அப்பால உலகம் சுத்தி வருது. இந்த உலகத்துக்கு எத்தனை கோடி மின்துகள்கள் உள்ளன? அவர்கள் சுழற்சியினால வரக்கூடிய மொத்த சுழற்சி வேகம் எதுவோ அதுவேதான் இந்த உலகமே ஒரு நாளைக்கு தன்னைத்தானே 25,000 மைல் வேகத்துல சுத்தி கொண்டதுக்கு காரணம் ஒவ்வொரு விண்துகள்ல இருக்கக்கூடிய ஒரு சுழல் வேகம் எவ்வளவோ அவ்வளவு சேர்ந்து சுத்துற போது இப்ப பூமியினுடைய சுழல் இந்த அளவுல வரும். அதே போல ஒவ்வொன்றுக்கும் விளக்கும் சக்தி இருக்கிறது இல்லையா விண்ணுக்கு. அந்த பூமியில உள்ள எத்தனை கோடி அணுக்களோ அது சேர்ந்து அதுக்கு விளக்கும் சக்தி எவ்வளவோ, சூரியன்ல உள்ள அணுக்களுக்கு விளக்கும் சக்தி எவ்வளவோ அதையும் 2ஐயும் கூட்டினால் அந்த விளக்கும் சக்தி தான் இந்த 9 கோடி மைல் கரெக்டா இருக்கும். இதே போல பிரபஞ்சம் முழுவதும் அந்தந்த அணுக்களுடைய சுழற்சிக்கு ஏற்றவாறு அதனுடைய தொலைவுகள் அமைவதும் அது அப்படியே அந்த தொலைவு கிட்ட, அதாவது நெருங்கி விடாத, ஒன்றோடு ஒன்று மோதாத இறைநிலையானது பாதுகாத்து வருவதும் பார்த்து கொண்டால் இந்த உண்மையை உணர்ந்த போது இறைநிலையானதுதான் இந்த பிரபஞ்சத்துக்கு அடிப்படையான பொருள்.